அதுக்கப்புறம் நிறைவா ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகத்தில் ஹனுமான் என்ன பண்ணார்னா, நாதஸ்யாதாபிஷேகே நயன சரசிஜ சந்திதானந்த பாஷ்பம் ஜானா நா ஜானகீயம் பதிமதி மதனோத் ஹாரதானேன தன்யம் நித்யம் சௌமித்ரி சீதா சகித ரகுவரம் வந்தமானோ ஹனுமான் வஷ்யோ திஷ்யாதவசியம் திசமத விதிஷம் விஷ்ணுவானம் யசோனகா. சீதாராம பட்டாபிஷேகம் நடக்கிறது. அற்புதமான காட்சி. அப்படியே உங்கள் மனசில் நினச்சி பாருங்கோ. அற்புதமான சிம்மாசனம், ராமன் அமர்ந்திருக்கிறான். பட்டாபிஷேகத்தில் மட்டும் மனைவி என்பவள் லெஃப்ட் சைடு இடப்புறம் இருக்கணும். மற்ற எல்லாத்துலேயும் கணவனுக்கு வலப்புறம் தான் மனைவி. பட்டாபிஷேகத்தில் மனைவி இடப்புறம் இருக்க வேண்டும். சீதை லெஃப்டில் அமர்ந்திருக்கிறாள். சீதாராமர்கள் எழுந்தருளி இருக்க பரதன் வெண்கொற்றக்குடை பிடிக்கிறான். லக்ஷ்மணனும் சத்ருகணனும் சாமரம் வீசுகிறார்கள். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் 8 ரிஷிகள் ராமன் மீது அந்த தூய தீர்த்தத்தை சேர்க்கிறார்கள். வசிஷ்டர் ராமன் தலையில் அந்த கிரீடத்தை வைத்து பட்டாபிஷேகத்தை நடத்துகிறார். நடத்தும்போது சுக்ரீவன் இருக்கான், அங்கதன் இருக்கான், ஜாம்பவான் இருக்கார், விபீஷணன் இருக்கான், குகன் இருக்கான். சந்தோஷம். அனுமான காணும். ஹனுமன் எங்கேனா அடியேன் இங்கே இருக்கேன்னு குரல் மட்டும் வந்தது. கீழே பார்த்தா அரியணை அனுமன் தாங்க. அந்த சிம்மாசனத்தை ஹனுமான் தாங்கிட்டு கீழே இருக்கார். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற விரைசிறி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. பட்டாபிஷேகம் ஆனதும் எல்லோருக்கும் பரிசுகள் கொடுக்கிறான் ராமபிரான். இந்திரன் சமர்ப்பித்த ஒரு முத்து மாலை ராமன்கிட்ட இருக்கு. ராமன் என்ன பண்ணா, அதை சீதை கையில் கொடுத்தானோ. இந்த கூட்டத்திலேயே ஞானத்தாலும் வினயத்தாலும் பக்தியாலும் வீரத்தாலும் அனைத்து பண்பாலும் யார் உயர்ந்தவனோ அவங்கிட்ட இந்த முத்துமாலையை கொடுன்னா சீதை ஹனுமானை அழைத்து இது எங்களுடைய பிரசாதம் என்று சீதாராமர்கள் ஹனுமானுக்கு அந்த முத்துமாலையை கொடுத்தா. அதில் என்ன விசேஷம்னா, பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தா அடுத்த ஏன் அவருக்கு கொடுத்தாரு எனக்கு ஏன் கொடுக்கலன்னுலாம் யோசிப்பா. அதுக்கு தான் இந்த பாராட்டு பத்திரம் வாசித்து ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நான் சப்ஜெக்டிவாக ஹனுமானுக்குன்னு கொடுக்கல, அப்ஜெக்டிவாக ஞானம் வினயம் பக்தி வலிமை வீரம் எல்லாத்துலேயும் சிறந்தவனுக்கு கொடுக்குறேன். சிறந்தவன்னா அது ஹனுமான்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதற்கான பரிசு என்று சீதாராமர்களாலே கௌரவிக்கப்பட்டவர் ஹனுமான்.